ஹலோ சொக்காரா, நான் தானே உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா ஒரு சில பேருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இலாகாயோ சிக்கா சூர்யா ரவுடி பேபி சூர்யா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் உங்கள் ஷீலா நெல்லை சங்கர், வணக்கண்டா மாப்பிள்ளை, இலாகாயு ஃபேமிலி, ஜேபி முத்து, இவங்க எல்லாருக்கும் தான். எதுக்குன்னா நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க வீடியோ கீழே போய் கமெண்ட் போடுறீங்க, உனக்கெல்லாம் இந்த மானங்கட்ட பொழப்பு இதெல்லாம் தேவையா, ட்ராமா ஃபேமிலி எதுக்கு இப்படி கேவலமாக வீடியோ போடுறீங்க வைக்கிறீங்க, யூடியூப்பில் பிழைக்கோட வேறு ஏதாவது நீங்கள் தொழில் பண்ணலாம் பிழைக்கலாம்னு அசிங்கமாக கமெண்ட் போடுறீங்க. அதுக்கு தான் இந்த பதிவு நண்பர்களே. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க குடும்பத்தோட ஃபேமிலியோட வீடியோ போட்டுட்ருக்காங்க. நெல்லை சங்கர் வணக்கம் மோசியில் வந்து ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு இப்போ ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வச்சு சம்பாதிக்காங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. யூடியூப்பில் அவங்க வர வருமானம் அதை வச்சு அவங்க ரன் பண்ணி குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க குழந்தைய. அதே மாதிரி ஜிபி மூத்தன்னாச்சு ஆரம்பத்தில் மரக்கடை வச்சுருந்தாரு, நல்ல முறையில் வீடியோ போட்டார், யாருமே பார்க்கல. கோமாளித்தனமாக வீடியோ போட்டார், லெட்டர் வீடியோ போட்டார், மக்கள்லாம் பார்த்தீங்க, அவருக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி நம்ம இலாகாயு ஃபேமிலி அவங்க ரெண்டு கப்புள்ஸாக ஜாலியாக வீடியோ போட்டு யாரும் பார்க்க மாட்டீங்க, சண்டை போட்டால் தான் பார்க்குறீங்க. ஆனால் உண்மையாகவே உங்கள் லைஃப்பில் நடக்கிற வீடியோ தான் வந்து யூடியூப்பில் போட்டுட்ருக்காங்க, அதையும் மக்கள் பார்த்து ரசிக்கிறீங்க. சிபி மூத்த அண்ணாச்சி நம்ம கஷ்டப்பட்டுருக்காரு, சாதனாவும் விவசாயம் பண்ணாங்க, யாருமே பார்க்கல. அவங்களும் இப்போ யூடியூப்பில் வந்து அவங்க தனியாக வீடியோ போட்டுட்ருக்காங்க, நல்லா செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருமே தெரியும். அதனால் அவங்கவுங்க திறமையை காமிச்சு வீடியோ போட்டு ஜெயிச்சிட்டு இருக்காங்க. யூடியூப்புங்கிறது தொழில் தானே, வருமானம் தானே. ஏன்னா முதலீடு போடல நெட்டு கார்டு போடுறது அவ்வளோ வித்தியாசம். யூடியூப்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு யூடியூப்பில் பேமெண்ட் கொடுக்குறாங்க. அதனால் இதில் திறமை இருக்கவங்க முன்னாடி ஓடுவாங்க குதிரை மாதிரி. திறமை இல்லை அப்படின்னா நம்ம வீடியோக்குள்ளே வரல அப்படின்னா நம்ம ஒரு கொஞ்சம் பொறுமையாக ஓடுவோம். இவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி எல்லாருமே என்ன கேட்குறீங்க, ஏன் எல்லோரும் இலாகாயி இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க, வேறு வேலையிலும் கேட்குறீங்க. ஏன் நானும் ஒரு யூடியூப்பில் வந்துட்டேன், ஒரு இன்ஃப்ளூன்சராக ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக வந்துட்டேன். அதனால் நானும் ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வியூஸுக்காக தான் பார்க்குறேன். எனக்குன்னு காசு யூடியூப்லேருந்து ஒன்றும் வரல. அதனால் வந்து யார் மனசை புண்படுத்தாதீங்க. உங்களை அவங்க வீடியோ பார்க்க பிடிக்கலாம் தள்ளி விட்டு போயிட்டு இருங்க. அதனால் ஒருத்தர் மனசை புண்படுத்தி தான் காயப்படுத்தி தான் வந்து கமெண்ட் போடணும்னு யாரும் போடாதீங்க. அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்க திறமை குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், யாரும் புண்படுத்த யாரும் பேசாதீங்க நண்பர்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பரேட் 60 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம் என் அன்பு சொந்தங்களே.